ஹலோ அண்ட் வெல்கம் டு கடை கதை. இன்றைக்கி நம்ம சேனலில் சுக்கு மல்லி காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோல்டு அண்ட் காஃப்க்கு இது நல்ல ஒரு மெடிசன். இதுக்கு நான் ஒரு பெரிய துண்டு சுக்கு எடுத்திருக்கேன், அதாவது காஞ்ச இஞ்சி. அதை நல்லா தட்டிக்கோங்க. டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்திங்கன்னா அரைப்படாது. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தட்டி வச்ச சுக்கு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், காட்டம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகள். இப்போ நான் செய்கிறது 1 கிளாஸ்க்கான அளவு. வாசனைக்காக 1 ஏலக்காய், டைஜஷனுக்காக 1/4 டீஸ்பூன் சோம்பு. எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா எஃபெக்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 2.5 கிளாஸ் தண்ணி, அதாவது அளவு கப்பில் 2 கப் கரெக்டாக இருக்கும். நம்ம செஞ்சு வச்சுருந்த சுக்குமல்லி பவுடர் சிம்மில் வச்சு நல்லா 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. சுக்குமல்லியோட ஃப்ளேவர் அண்ட் சத்து நல்லா தண்ணியில் இறங்கணும். இனிப்புக்கேற்ப 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பனகற்கண்டு. குழந்தைங்களுக்கு பாலில் சுகருக்கு பதிலாக பனகற்கண்டு போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது, கோல்டு வராமல் இருக்கும். பனகற்கண்டு நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சுட சுட குடிங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், த்ரோட்டுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும், அண்ட் ரொம்ப ஹெல்தி. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இது குடிங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸ்டே ஹெல்தி அண்ட் பி ஹாப்பி. சுக்குமல்லி காஃபி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடை கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.